இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க. இந்த படத்தை எடுத்து ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகலை. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜின் செண்பகமூர்த்தி. மவுண்ட் ரோட்டில் உம்மிடியாசு பங்காட்டு பக்கத்தில் கமால்னு ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு 17 லட்ச ரூபா டெபிசிட்டில் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவு எடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க்கு அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நான் பொள்ளாச்சியில் விஸ்வத்துளசின்னு மம்முட்டி சார், நந்திதா தாஸ் நடித்த படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலையில் நான் கிளம்பி போகிறேன். பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலையில் நான் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஆர்வத்தில் பார்க்குறேன், ஒரு 25 பேர் தான் நிற்கிறாங்க. எனக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இதனுடைய பின்புலம் என்னென்னா, இவங்க வீட்டு சொத்துல ஏன் சொத்தை விற்றாலும் வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியாது. இது எப்படிடா தேரும். சரி போயிட்டு எனக்கு திருப்பி எனக்கு 2 மணிக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சாயங்காலம் வந்துட்டு தேட்டர் முன்னாடி உட்காந்து இன்றைக்கி பார்க்கலன்னா 5:30 மணிக்கு திடுதுப்புன்னு ஒரு கூட்டம் கூடிடுச்சு. ஆச்சரியமாக இருக்குது, இந்த படத்துக்கு தானா, இது ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தே வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த பொசிஷன் அந்த போர்ஷனோட கேமராமேனை ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டெயில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் எங்க கூட வேலை செஞ்சவங்க பெஞ்சமின், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பெஞ்சமின். எங்கே பிளாக் பாண்டி ஆளக்கானா தம்பி, எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் உயிரோடு எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக தெரியுது. பல பேர் பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.